பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கடந்த சில நாட்களாய் இரவுக்கு இரவு ஜெபத்திலே தொடர் செய்தியாக குணசாலி என்ற தலையங்கத்திலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனித்தும் கேட்டும் தியானித்தும் வருகிறோம். ஆவியானவரும் அவைகளை நமக்கு ஒவ்வொன்றாய் அழகாய் விவரித்தும் சொல்லிக் கொடுத்தும் வருகிறார். அப்படி அந்த ஒழுங்கு முறைமையின்படி குணசாலி என்ற இந்த தலையங்கத்தில முதலாவது மனைவி என்கிற குணசாலியை குறித்து நாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 5 மனைவிகளை குறித்து பார்த்தோம். இரண்டாவதாக யாக்கோபு என்கிற குணசாலியை குறித்து தொடர்ந்து 2 நாட்களாக யாக்கோபு என்னும் குணசாலியின் செய்திகளை நாம் கேட்டோம். மூன்றாவதாக கர்த்தர் நல்லவர் தாய் என்கிறதான குணசாலியை குறித்து ஒரு தாய் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கும் ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் அதிலே 2 இதிலே 2மாக 4 வித தாய்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ள ஆவியானவர் உதவி செய்தார். அந்த வரிசையிலே நேற்றைய தினத்திலே ரூத் என்கிற குணசாலியை குறித்து நேற்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எக்கால சத்தம் போல நம்மோடு கூட இடைப்பட்டார். அதிலே நேற்றைக்கு நான் நம்முடைய ஜனங்களுக்கு சொல்லி இருந்தேன், ரூத் என்கிற குணசாலியிலே அவள் குணசாலி என்பதற்கு 3 நபர்களை உங்களுக்கு முன்பாக நிறுத்துகிறேன். அந்த 3 நபர்களை குறித்து 3 குறிப்புகளாய் 9 குறிப்புகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இருந்தேன். அந்த வரிசையிலே நேற்றைய தினத்திலே நாம் முதலாவது ரூத் என்கிற குணசாலி, அந்த ரூத் குணசாலியாய் அறிவிக்கப்பட்டதற்கு என்னவெல்லாம் காரணம் என்று 3 காரணங்களை கர்த்தர் நமக்கு விளங்க காட்டினார். இரண்டாவதாக போவாஸ் என்கிறதான குணசாலி. இந்த போவாசை குணசாலி என்பது சொல்லுவதற்கு என்ன காரணம் என்பதற்கு 3 குணசாலிகளை குறித்து 3 குறிப்புகளை குறித்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். நேற்று முடியும் போது சொன்னேன், இன்னும் ஒரு குணசாலியை குறித்து நாளைக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லியிருந்தேன். இன்றைக்கு நான் இரவுக்கு ஜெபத்துக்காக ஆயத்தமாகி வந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து எப்போதையும் விட இன்றைக்கு ரொம்ப சீக்கிரமாகவே தேவ சமூகத்துல வந்து ஒரு 7:45 முதல் ஸ்தோத்திர வேதத்தை தியானிக்கவும் ஜெபிக்கவும் வசனங்களை ஆராயவும் ஆரம்பித்தேன். அப்படி ஆராய்ந்த போது கர்த்தர் எனக்கு வேறு ஒரு வார்த்தைகளையும் வேறு ஒரு சம்பவத்தை கொடுத்து அதை குறித்து ஆராய்ந்து நிறைய கண்டுபிடிக்க ஸ்தோத்திர உயிர்ந்து தியானிக்க உதவியும் எல்லாம் எடுத்து முடித்து ஆயத்தமாகி நான் கூட்ட செய்திக்கு வருகிற நேரத்தில் தான் திடீரென்று மனதிலே பட்டது, நேற்றைக்கு ரூத் என்கிற குணசாலியின் மற்றொரு பகுதியை சொல்வதாக சொன்னமே என்கிற நினைவு வந்தது. அதுவரைக்கும் அதை குறித்து ஆண்டவரும் நினைவுபடுத்தவில்லை, எனக்கும் அதை குறித்த வேதத்தின் வெளிப்பாடும் அந்த ரூத்தின் சரித்திரத்தின் 3ஆம் நபரை குறித்து அதிகமாய் வரவில்லை. ஆனாலும் இன்றைக்கு அந்த ரூத்தின் குணசாலியிலே 3ஆம் நபர் யார் என்பதை மட்டும் நான் சொல்லிவிடுகிறேன். யார் என்பதும் அந்த 3ஆம் நபருடைய 3 காரியத்தை ஒரு வார்த்தை வடிவிலே சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கு வேறு ஒரு குணசாலியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது ரூத் என்கிற குணசாலியின் 3ஆம் நபர். கர்த்தர் நல்லவர். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் மற்றும் 15வது வசனம், இந்த 2 வசனங்களை வாசித்தால் போவாஸ் மற்றும் ரூத்துக்கு பிறந்த ஓபேத் என்கிற பிள்ளையை குறித்து பார்க்கிறோம். இந்த ஓபேத் என்கிற பிள்ளையை குறித்து அந்த ரூத்தின் புஸ்தகத்துல கிட்டத்தட்ட 9 விதமான காரியங்கள் தெளிவாகவும் விவரமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் 9 காரியங்களையும் அறிந்து நாம் தியானிப்பது முடியாத காரியம். எனக்கு வெளிப்பட்ட அந்த வார்த்தையின்படி இந்த ஓபேத் ஒரு குணசாலி என்று சொல்ல முடியும்.
ஏன் குணசாலி என்று சொன்னால் 3 காரணங்கள். அதே வசனம் தான் ரூத் 4ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15. நம்பர் 1, அவன் பிரபலமாக நல்ல பிரபல்யம் ஆகக்கூடிய. 2வது, நல்ல ஆறுதல் செய்கிறவன். 3வது, ஆதரிக்கிற தன்மையுள்ளவன். இந்த ஓபேத் ஒன்று நல்ல பிரபல்யமாய் மாறினவன், 2வது ஆறுதல் செய்கிறவன், 3வது ஆதரிக்கிறவன். அதனாலதான் இந்த ஓபேத் குணசாலி என்று சொல்லப்படுகிறது. இதை விவரமாய் விளக்க எனக்கு தேவனிடத்திலிருந்து அனுமதி இல்லாதபடினால் இத்தோடு இந்த குறிப்பை நான் நிறுத்திக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு நான் வேதத்தை தியானித்து சோத்திரம் ஆண்டவரோடு இடைப்பட்ட சமயத்தில் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட இன்னொரு குணசாலியை குறித்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீதிமொழிகள் 12:4. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள், லச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறாள். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இந்த செய்தி ஸ்திரீ என்கிறதான குணசாலி. ஸ்திரீ என்கிற குணசாலி. முதலாவது மனைவி என்கிற குணசாலியை பார்த்தோம். 2வது யாக்கோபு என்கிற குணசாலியை பார்த்தோம். 3வது தாய் என்கிற குணசாலியை பார்த்தோம். 4வது ரூத் என்கிற குணசாலியை பார்த்தோம். இன்றைக்கு 5வதாக ஸ்திரீ என்கிறதான குணசாலியை குறித்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த குணசாலியை குறித்து அவள் ஸ்திரீ என்றுதான் வசனம் சொல்லுது. ஆனால் அந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவள் என்று சொன்னால் தன் புருஷனுக்கு என்கிறதான ஒரு அடைமொழி பட்டம் ஒன்று அவளுக்கு அங்கு வழங்கப்படுது. அப்போ வேதத்தில ஸ்திரீ என்கிற வேறு சில குணசாலிகள் இருந்திருக்கிறார். இந்த கர்த்தர் அல்லவே இந்த ஸ்திரீ என்கிற குணசாலியை குறித்து இந்த நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இந்த ஸ்திரீ என்கிற குணசாலிக்கு அழகான ஒரு கிரீடம் தலையிலே வைக்கப்படுவதை குறித்து பார்க்கிறோம். ஒரு கிரீடம் பொறித்த ஒரு ஸ்திரீயாய் இந்த ஸ்திரீ இருக்கிறார். அப்போ இதுவரைக்கும் பார்த்த மனைவி என்கிற குணசாலிக்கு, யாக்கோபு என்கிற குணசாலிக்கு, தாய் என்கிற குணசாலிக்கு, ரூத் என்கிற குணசாலிக்கு கிடைக்காத இந்த கிரீடம் இங்கு ஸ்திரீ என்கிற ஒரு குணசாலிக்கு அந்த கிரீடம் கிடைக்கிறது. அப்படியானால் இந்த கிரீடம் என்கிற ஸ்திரீகள் வேதத்திலே யார்? கிரீடம் என்று சொன்னால் வேதத்திலே பலவிதமான கிரீடங்கள் உண்டு. ராஜ கிரீடம் உண்டு, தேவ கிரீடம் உண்டு, பரிசுத்த கிரீடம் உண்டு, அநேக கிரீடம் உண்டு, நட்சத்திர கிரீடம் உண்டு, பழைய ஏற்பாட்டு கிரீடம் உண்டு, பரிசுத்தாவின் கிரீடம் உண்டு, அபிஷேக கிரீடம் உண்டு, முத்திரையாகிய கிரீடம் உண்டு. பலவிதமான கிரீடங்கள் இருக்கு. நாம் கிரீடங்களை குறித்து பார்ப்பதை விட ஸ்திரீகளுக்கு கொடுக்கப்பட்ட கிரீடம், குறிப்பாக கிரீடம் பெற்ற ஸ்திரீகளை குறித்து நாம் பார்ப்பது ரொம்ப நல்லது. முதலாவது ஒரு கிரீடம் பெற்ற ஸ்திரீயை குறித்து உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவர். 12வது வசனம். எசேக்கியேல் 16:12 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். உன் நெற்றியில் நெற்றி பட்டத்தையும் உன் காதுகளில் காதணியையும் உன் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தே. இங்கு ஒரு ஸ்திரீக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்படுகிறது. அந்த ஸ்திரீக்கு கொடுக்கப்பட்ட கிரீடம் என்னவென்று சொன்னால் சிங்காரமான கிரீடம். அப்போ நீங்க கேட்கலாம், கிரீடத்துக்கு பெயர் சிங்கார கிரீடம் சொல்றீங்க, ஆனா இந்த ஸ்திரீ
யாரும் நீங்க சொல்லலையே அப்படின்னாக்கா, இந்த எசேக்கியேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை சூத்திரம் 2, 3 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்கு சொல்லப்படுகிறது, நீ எருசலேமின் அருவருப்புகளை என்று. எருசலேமின் குமாரத்தியை குறித்துதான் இந்த எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் விவரிக்கும். அப்படியானால் இந்த அலங்காரமான சிங்காரமான கிரீடத்தை பெற்ற ஒரு ஸ்திரீ யார் என்று சொன்னால் எருசலேமின் ஸ்திரீ. எனக்கன்பான தேவச்சனமே, இந்த எருசலேமின் ஸ்திரீக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிரீடம் வேதம் சொல்லுது சிங்காரமான கிரீடம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதால். அப்போ இந்த சிங்காரமான கிரீடம் என்றால் என்ன? இந்த சிங்காரமான கிரீடம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? வாசிக்கிறேன் ஒரு வசனத்தை. எரேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம். எரேமியா 13:18. நீங்கள் ராஜாவையும் ராஜாத்தியை நோக்கி தாழ வந்து உட்காருங்கள், உங்கள் சிரசின் சிங்காரமாகிய உங்கள் மகிமையின் கிரீடம் விழுந்ததென்று சொல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை இந்த சிங்காரமான கிரீடத்துக்காக உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அந்த எசேக்கியேல் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 16வது வசனம். எசேக்கியேல் 20:16. நான் வாக்குத்தத்தம் பண்ணினதும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களும் தேசங்களின் சிங்காரமாய் இருக்கிறதுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவது இல்லை என்று வனாந்தரத்திலே ஆணையிட்டு. இப்போ எருசலேமின் ஸ்திரியை குறித்து அவளுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம். அதனால் அவள் குணசாலி என்று சொல்லலாம். அப்போ அந்த குணசாலி என்கிற எருசலேமின் ஸ்திரிக்கு கொடுத்த கிரீடம் சிங்காரமான கிரீடம். அந்த சிங்காரமான கிரீடம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், இங்கு அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கிறது. கர்த்தர் நல்லவே, எல்லா தேசங்களின் சிங்காரமாய் இருக்கிறதுமான எல்லா தேசங்களின் சிங்காரம். இந்த ஸ்திரீக்கு கொடுக்கப்பட்ட கிரீடத்திலே எல்லா தேசத்தின் சிங்காரமாகிய அடையாளங்கள் அதிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதான் எருசலேமின் குமாரத்தியை தேவன் அலங்கரித்தார். நான் சொல்லுவதை நீங்கள் தப்பா எடுக்க கூடாது. நீங்க எசேக்கியேல் புஸ்தகத்தை வீட்டில தனியா உட்கார்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பெண் குழந்தையா இருக்கிறார். அப்புறம் அவ வளருகிறார். வளர்ந்த பின்னும் கூட அவ ட்ரெஸ்ஸே போடாம நிர்வாணமா இருக்கிறார். அப்புறம் ஆண்டவர் வர்றாரு, தூக்கிட்டு போறாரு. அவரே தண்ணினால குளிப்பாற்றுறாரு. அவரே கத்து ரத்தாம்பரத்தை உடுத்துகிறாரு. அந்த ரத்தத்தெல்லாம் தொடர்ச்சி எடுக்கிறாரு. அப்புறம் எண்ணெய பூசுறாரு. சித்திர தையல் ஆடைய உடுத்தி, அதாவது தையல் ஆடன நல்ல தைக்கப்பட்ட வஸ்திரத்தை அந்த பெண்ணுக்கு கொடுக்கிறாரு. அழகான பாதரட்சைய போட்டு வர்றாரு. அப்புறம் மெல்லிய புடவைய கொடுக்கிறாரு. மேல போட்டுக்கிறதுக்கு ஒரு சால்வையும் தரார். இவ்வளவு கொடுத்து இவள் ஆண்டவரே அவளை நல்ல ஒரு சிங்காரமா உருவாக்க இந்த எருசலேமின் ஸ்திரியோ பின்னாட்களிலே அவளுடைய ஜீவியம் முழுவதும் நற்கனி கொடுக்கிற ஜீவியமாய் இராமல் கசப்பான கொடிய கொம்மட்டி காய்களை கொடுக்கிறதும் கசப்பான கனிகளை கொடுக்கிறதுமாய் மாறி போனது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்திலே, கிறிஸ்தவ உலகத்திலே, கிறிஸ்தவ சபைகளிலே, கிறிஸ்தவர்களுக்குள் இருக்கிற மிகப்பெரிய ஒரு விழுந்து போகுதல் இதுதான்.
ஆண்டவருக்குள் வந்தபோது கண்ணீர் வடிப்பது, அழுவது, காத்திருப்பது, உபவாசம் போடுவது, உமக்காக நான் சாதிக்கணும், உமக்காக ஏதாவது செய்யணும், எனக்கு ஒரு கிருபையை தாங்க, எனக்கு ஒரு ஊழியத்தை தாங்க, எனக்கு ஒரு வெளிப்பாடு தாங்க, எனக்கு ஒரு அபிஷேகத்தை தாங்கன்னு சொல்லி ஆண்டோட்ட போராடி கெஞ்சி கதறி கேட்கிறோம். ஆண்டவர் கொடுத்து நம்மை அழகான ஒரு சிங்காரமா மாத்திடுறாரு. ஆனா ஆண்டவர் எல்லாம் கொடுத்து ஒரு சிங்காரமா மாத்தி ஜனங்களுக்கு முன்பாக நமக்கு நல்ல வஸ்திரங்களை உடுத்தி வைக்க இவர்கள் என்ன ஆகிறது? சிங்காரம் ஆன உடனே தேவ சித்தத்துக்கு உள் தன்னுடைய சித்தத்தையும் கொண்டு வந்து நுழைத்துக் கொள்ளுகிறார். அப்போ இந்த சிங்காரமான கிரீடம் தரிக்கப்பட்டிருந்தோம். அந்த ஸ்திரீயினுடைய ஜீவியம் சிங்காரமா இல்லை, அது அருவருப்பாய் மாறி போனது என்று எசேக்கியேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் கண்ணீரோடு இந்த புஸ்தகம் சூத்திரம் முடிகிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம் 63வது வசனத்தை வாசிக்கிறேன். நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது நீ நினைத்து வெட்கி உன் நாணத்தினால் உன் வாயை இனி திறக்க மாட்டாது இருப்பாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா. நீ நினைத்து வெட்கி உன் நாணத்தினால் உன் வாயை திறக்கவே மாட்டார். எவ்வளவு பரிதாபம்! ஆண்டவரால் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, ஆண்டவரால் வஸ்திரம் உடுத்துவிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, ஆண்டவரால் ஒரு சிங்காரமான கிரீடத்தை பெற்ற ஒரு ஸ்திரீ, அதனால் இவர் ஒரு குணசாலியாய் மாற்றப்பட்டாள். இன்றைக்கு குணத்தையும் இழந்து, கிரீடத்தையும் இழந்து, சிங்காரத்தையும் இழந்து வெட்கி போய் நிற்கிறார். இதுதான் இன்றைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுடைய ஜீவியத்தின் உண்மையான நிலைமை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ உலகத்தின் பிரசங்கங்களானது இவைகளெல்லாம் சொல்லாதபடிக்கு ஆண்டவர் உன்னை கழுவி விட்டார், நீ சீயோன் குமாரத்தியாகிவிட்டாய், எருசலேமின் குமாரத்தியாகிவிட்டாய், கர்த்தர் உன்னை சுத்திகரித்து விட்டார், நீ உலகத்துக்குரியவள் அல்ல, நீ பரலோகத்துக்குரியவள், உன்னை கர்த்தர் அப்படி பண்ண போகிறார், இப்படி பண்ண போகிறார் என்று சொல்லி உள்ளான காயங்களை சீல் பிதுக்காமலேயே விட்டு விடுகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கடந்த காலத்திலே உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் நல்ல சிங்காரமா இருந்ததல்லவா? சிங்காரமாய் இருந்த ஆவிக்குரிய ஜீவியம் ஏன் இன்றைக்கு அருவருப்பாய் மாறினது? கர்த்தர் நல்லவே. அப்படியானால் இந்த சிங்காரமான ஜீவியத்தை மீண்டும் ஆண்டவர் கொடுக்க வேண்டுமானால், எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே விழுந்து கதறுவதை தவிர வேறு வழியே கிடையாது. ஆனபடினால் இங்கு முதலாவது ஸ்திரீ என்கிற குணசாலியில் முதல் ஸ்திரீ எருசலேமின் குமாரத்தி. அந்த எருசலேமின் குமாரத்திற்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, சிங்காரமான கிரீடம். அது எல்லா தேசத்தின் அடையாளமும் பொருந்திய ஒரு கிரீடம். இந்த கிரீடத்தை பாருங்க, என்ன ஆச்சரியம்! ஒவ்வொரு நாட்டுடைய சிம்பல், ஒவ்வொரு நாட்டுடைய ஒரு அடையாளம், ஏதோ ஒரு அடையாளம் அந்த கிரீடத்துல இருக்கும். இந்த கிரீடத்தை பத்தி எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. ஆனா அவ்வளவு பாக்கியம் பெற்ற கிரீடத்தை எருசலேமின் குமாரத்தி இழந்து விட்டார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஸ்திரீ என்ற குணசாலியில் இரண்டாவது இன்னும் ஒரு ஸ்திரீயை உங்களுக்கு கிருபையை முன்னிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். எஸ்தர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எஸ்தர் 2 கர்த்தர் நல்லவர் 7வது வசனம்.
அங்கு தேவனாகிய கர்த்தர் இந்த எஸ்தரை ஆசீர்வதித்து உயர்த்தும் போது அவளுக்கு கிடைக்கிற ஒரு கிரீடம். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அட்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளுமாய் இருந்தால் அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த எஸ்தரின் வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் இந்த தாய் தகப்பனை இழந்த ஸ்திரீ என்று அந்த வசனம் சொல்லுது. அந்த தாய் தகப்பனை இழந்த ஸ்திரீக்கு ஒரு அழகான ஒரு கிரீடம் கிடைக்குது. என்ன கிரீடம்? எஸ்தரி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரியாக்கினான். இங்கு குணசாலியான ஸ்திரீகளில் 2வது ஒரு ஸ்திரியை பார்க்கிறான். இந்த ஸ்திரீ யார் என்று சொன்னால் எஸ்தர் என்கிறதான ஸ்திரீ. இந்த எஸ்தர் என்கிற ஸ்திரீக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்படுகிறது. அது என்ன கிரீடம் என்று சொன்னா ராஜ கிரீடம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் தயவும் வல்லமையும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ராஜ கிரீடம் என்றால் என்ன? ஓ கர்த்தர் நல்லவே, இந்த ராஜ கிரீடம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? வாசிக்கிறேன். அதே எஸ்தர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். எஸ்தர் 1:10. 7ஆம் நாளிலே ராஜா திராட்சரசத்தினால் களிப்பாய் இருக்கும் போது மகா ரூபவதியாயிருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிப்பிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று. இங்கு ராஜ கிரீடம் என்பது எதை குறிக்கிறது? எஸ்தர் 1:10 சொல்லுகிறது, மகா ரூபவதிகளுக்கு மட்டுமே இந்த ராஜ கிரீடம் கிடைக்கும். 2வது ராஜ ஸ்திரீகளுக்கு கிடைக்கக்கூடியது இந்த ராஜ கிரீடம். ராஜ கிரீடம் எல்லா ஸ்திரீகளுக்கும் கொடுக்கப்படக்கூடியது கிடையாது. அதற்கு 2 விதமான குவாலிட்டி வேணும். ஒன்று, அவள் மகா ரூபவதியாய் இருக்க வேண்டும். 2வது, அவள் ராஜஸ்திரியாய் இருக்க வேண்டும். ஆனால் எஸ்தரோ அப்படிப்பட்ட மகா ரூபவதி என்று சொல்ல முடியாது. வேதம் சொல்லுகிறது, எஸ்தரை பற்றி சகல ஸ்திரீகளை பார்க்கலும் அவள் அழகா இருந்தா, அவ்வளவுதான். ஆனா வஸ்தி மகா அழகுள்ளவன். அதோடு கூட அவள் ராஜஸ்திரி. அந்த 2 விதமான மாபெரும் தகுதியுடையவளாய் இருந்தால் வஸ்தி. அவளுக்கு தான் இந்த ராஜ கிரீடம் பொருத்தப்பட வேண்டும். அவளுக்கு உரியதுதான் இந்த ராஜ கிரீடம். ஆனால் ஒன்றை கவனிக்க வேண்டும், அந்த மகா ரூபமும் அந்த ராஜஸ்திரி என்கிற மேன்மையும் வஸ்தியின் வாழ்க்கையிலே அவளுக்கு பெரிய சோதனையாக மாறினது. என்ன சோதனை என்று சொன்னால், ஓ கர்த்தர் நல்லவை, கீழ்ப்படியாமை என்கிறதான சோதனை. கீழ்ப்படுதல் இல்லை என்கிறதான ஒரு சோதனை. புருஷன் மனைவிக்கு தலையாயிருக்கிறது. இப்ப புருஷனிடத்திலிருந்து, ராஜாவாகிய புருஷனிடத்திலிருந்து உத்தரவு வர அவளோ சொல்லிவிட்டால் நான் வரமாட்டேன் என்கிற வார்த்தையை அங்கு அவள் பயன்படுத்துகிறாள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வரமாட்டேன் என்கிறதான வார்த்தை தான் அந்த வஸ்தி தன்னுடைய கிரீடத்தை இழப்பதற்கு, ராஜ கிரீடத்தை இழப்பதற்கு ஒரு பெரிய காரணமாயிருந்தது. இந்த கேட்கிற தேவ பிள்ளைகள் நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ஓ கர்த்தர்
நல்லவே. ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைத்தால் வரமாட்டேன் என்று சொல்லவே கூடாது. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் செய்ய மாட்டேன் என்று சொல்லவே கூடாது. தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்து இது நிறைவேற்றி என்று சொன்னால் அதை நிறைவேற்றாமல் இருக்கவே கூடாது. ஒருவேளை ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நமக்கு நஷ்டத்தை கொடுக்கும், ஒருவேளை அது பெரிய பாதிப்பை கொடுக்கும், ஒருவேளை அதுல நமக்கு நன்மை இல்லாததை போலத்தான் இருக்கும். அது நஷ்டத்தை கொடுத்தாலும் அது பாதிப்பை கொடுத்தாலும் அது நன்மையே இல்லாததை போல் தெரிந்தாலும் நாம் வரமாட்டேன் என்று சொல்லக்கூடிய கர்த்தர் நல்லவே அந்த வார்த்தைக்கு பங்காளராய் இருந்து விட்டால் அந்த ராஜ கிரீடத்தை இழக்க வேண்டியதாய் வரும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இப்போ இந்த இடத்துல நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? ஏற்கனவே வஸ்தி ஒரு அழகான சோத்திரம் ரூபவதி தான். இந்த வஸ்தி நல்ல ஒரு குணசாலி தான். அதனாலதான் மகா ரூபவதி ராஜஸ்திரி. ஆனா இப்போ அந்த ரெண்டு தன்மையும் அவன் மீறினதினாலே, கீழ்ப்படியாததினால், வரமாட்டேன் என்று சொன்னதினால் கர்த்தர் நல்லவே. நடந்தது என்ன? அவளுடைய குணசாலி என்கிறதான அந்த கிருபை அவளை விட்டு பறிக்கப்பட்டது. என்றைக்கு கிருபை பறிக்கப்பட்டதோ அன்றைக்கு ராஜ கிரீடமும் அவள் தலையிலிருந்து எஸ்தரின் தலைக்கு மாறிவிட்டது. இதை நீ நல்லா கவனிக்க. சிலர் நினைக்கிறாங்க இந்த வேலையை நான் செஞ்சாதான் நடக்கும், மற்றவங்களால முடியாது, இது என்னாலதான் முடியும், இன்னொரு ஆகாது. அதோடைய நுணுக்கம் எனக்கு தெரியும், ஆழம் எனக்கு தெரியும், விவரம் எனக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு என்ன தெரிய போகுதுன்னு சொல்லி ஆங்காரத்தில் பேசுகிற அநேக ஸ்திரீமார்களை நான் பார்த்திருக்கிறேன், மனைவிமார்களை பார்த்திருக்கிறேன். அவர்களுடைய வார்த்தைகளும் வீராப்பும் பேச்சும் எப்படி என்று சொன்னால் தரையில் சுற்றிவிடப்பட்ட பம்பரத்தை போன்றது. பம்பரத்தில் ஒரு கயிற்றை கட்டி இழுத்து சுழற்றி விடும்போது பம்பரம் அழகாகத்தான் சுத்தும். அது சுத்துகிறதா நிற்கிறதா என்று தெரியாத மாதிரி தான் அருமையா சுத்திட்டு இருக்கோம். ஆனா நன்றாய் சுற்றின பம்பரம் எவ்வளவு நேரம் சுத்தும் என்று சொன்னால் அது ஒரு நிமிடம் அல்லது 2 நிமிடம், சில நிமிடம் மட்டும்தான் அதனால் சுத்த முடியும். அது எவ்வளவு பெரிய பம்பரமாயிருந்தாலும், ஆணி குத்தப்பட்ட பம்பரமாயிருந்தாலும், கயிற்றினால் சுழற்றப்பட்ட பம்பரமாயிருந்தாலும், அது அழகான வர்ணம் பூசப்பட்டதாயிருந்தாலும், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்பு அந்த பம்பரம் சுழன்று கீழே விழுந்து சாய்ந்துதான் ஆக வேண்டும். காரணம் என்ன? இன்றைக்கு நிறைய பேருடைய வார்த்தை புருஷனுக்கு விரோதமாகவும், நிறைய பேருடைய வார்த்தை பிள்ளைகளுக்கு விரோதமாகவும், சில ஸ்திரீகளுடைய பேச்சுக்கள் தங்கள் சபைக்கும் ஊழியக்காரனுக்கு விரோதமாகவும் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். நடந்த ஒரு சம்பவத்தை தேவனுக்கு நினைவுபடுத்துகிறார். உங்களை பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை, நீங்கள் பலப்படுவதற்காக சொல்லவில்லை. டெல்லி பட்டணத்துல ஒரு பெந்தேகோஸ்து சபையில அருமையான ஒரு வாலிப பெண் பிள்ளை தொடர்ந்து சபைக்கு போனான். அவளுடைய நடக்கையும் அவளுடைய செய்கையும் சபையாருக்கு அவ்வளவு இதமா இருந்தது. அவள் நல்ல திறமையும் கனிகள் நிறைந்தவளாகவும் இருந்தாள். ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது, அவளுக்கு விவாகத்துக்கு தீர்மானிக்கப்பட்டது. குறித்த நாள் வந்தபோது விவாகமும் முடிந்தது, திருமணமும் முடிந்தது. கர்த்தர் நல்லவே. இப்ப விவாகம் முடிவதற்கு முந்தின வாரமே அந்த பெண் பிள்ளை ஆலயத்துக்கு வரல. சரி, பல வேலை இருக்கும், போயிருப்பாள் என்று போதகர் விட்டுவிட்டார். அடுத்த வாரம் வரவரல. சரி, கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷனும் மனைவியுமா புதுமண தம்பதிகள் எங்கேயாவது போயிருப்பார்கள் என்று விட்டு விட்டார். 3ஆம் வாரம் வந்தது. அப்போதும் அந்த பெண் பிள்ளை தன் கணவனை கூப்பிட்டு வந்து சபையில சாட்சி சொல்லவோ, ஜெபிக்கவோ அல்லது தன்னை சோத்திரம் தேவனுடைய கிரியைகளை விவரிக்கவோ இல்லை.
இப்பதான் போதகருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. உடனே அவர் சொன்னார், ஓசு தன் உடன் ஊழியக்காரனை பார்த்து, அருமையான அந்த பிள்ளை தொடர்ந்து வர்றவன், இவன் 3 வாரம் வரல, என்னதான் கல்யாணம் ஆயிருந்தாலும் நமக்கு ஒரு தகவல் கூட தரல, ஏன் வரலன்னு சொல்லி நீ போய் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி உடன் ஊழியக்காரனை அனுப்ப, உடன் ஊழியக்காரர் போனார். அங்க போன பின்பு காரியங்கள் மாறினது. அந்த பெண் பிள்ளையும் சோத்திர புது மணமகனும் உட்கார்ந்து இருந்தார்கள். இப்போ அந்த உடன் ஊழியக்காரை கேட்டார், ஐயா கேட்டாங்க, ஏமா நீ வரல, 3 வாரமா வரல, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து சாட்சி சொல்லி இருக்கணும், வந்து ஜோமனிட்டு போயிருக்கணும், மக்களுக்கு தெரிவிச்சிருக்கணும், எதுவுமே பண்ணலையமா, ஐயா உன்னை தேர்றாரு, சபையா தேர்றாங்க, இந்த வாரம் வாங்க. உடனே அந்த புதுமண சோதர பெண், அந்த சபைக்கு காலாகாலமா போயிட்டு இருந்த பெண் சொன்னா, உங்க பாஸ்டருக்கு பைபிளை பத்தி ஒண்ணுமே தெரியல, உங்க பாஸ்டருக்கு பைபிளை பத்தி ஒண்ணும் தெரியல. இதை கேட்ட உடனே உடன் ஊழியக்காருக்கு உடம்புலாம் நடுங்கிருச்சு. என்னமா சொல்ற? அந்த பெண் ரொம்ப அழகா வசனம் பேசினான். அவ சொன்னா, ஒருவன் விவாகம் பண்ணினால் 2 வருஷம் யுத்தத்துக்கு போகக்கூடாது என்று வேதத்தில் இருக்கு. கல்யாண வாழ்க்கையே ஒரு யுத்தம் தான். நான் இப்பதான் கல்யாணம் பண்ணி இருக்கிறேன், அப்ப 2 வருஷத்துக்கு நான் யுத்தத்துக்கு போக கூடாது. அப்ப சபஜீவியமும் ஆவிக்குரிய யுத்தம் தான். அந்த ஆவிக்குரிய யுத்தம் நடக்கிற இடத்துக்கு நான் இப்போ வர ஆரம்பிச்சுட்டா என் குடும்ப வாழ்க்கை கெட்டு போயிடும். இந்த வசனத்தை நான் சொன்னேன்னு சொல்லி பாஸ்டர் சொல்லிரு. இதுக்கு மேல அந்த உடன் ஊழியக்காரரால் பேச முடியல. போனார், போதகருக்கு சொன்னார். அவர் ரொம்ப விசாரப்பட்டார். மீண்டும் அவரே நேரில் வந்தார். ஒன்னும் நடக்கல. 4 வாரங்கள் 5 வாரங்கள் கடந்தது. இவர்கள் இருவரும் பல இடத்துக்கு போவதும் வருவதுமாய் விருந்துக்கும் புசிப்புக்கும் இருந்தார்கள். நடந்த சம்பவம், ஒரு நாள் அந்த இருவரும் புதுமண தம்பதிகள் புது ஸ்கூட்டர்ல அவங்க அந்த டெல்லி ஹைவே ரோட்ல போய்கொண்டிருக்கும் போது கணவனும் மனைவி பேசிக்கிட்டே போறாங்க. அப்ப மனைவி ரொம்ப கொஞ்சலும் கெஞ்சலுமா ஏதோ ஒன்று சொல்ல, மனைவி அன்பா ஏதோ சொல்லுகிறாள் என்று சொல்லும் போது அதை கேட்டுக்கொண்ட புருஷனுக்கு சுத்திர பின்னாக திரும்பி காதை வளைத்து கேட்டான். பின்னாக திரும்பி காதை வளைத்து கேட்டான் பாருங்க. அந்த நேரத்தில் அந்த இடத்தில் ஒரு வேகத்தடை இருக்க, அந்த வேகத்தடையில் வாகனம் ஏறி கீழே சறுக்கி விழ 2 பேரும் கீழே விழுந்தார்கள். பின்னாக வேகமாய் வந்து கொண்ட லாரி அந்த பெண் மீது ஏற அந்த இடத்திலேயே அவள் ஜீவன் பிரித்தது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, வஸ்துக்கள் எல்லாரும் இதை கவனிக்க வேண்டும். நாம் 1000 சொல்லலாம், நமக்கு வேதத்திலே 10,000 தெரியலாம். ஆனாலும் நமக்கு மேல ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். அது ராஜ கிரீடம். அந்த ராஜ கிரீடம் இருக்க வேண்டும் சொன்னால் நாம் தான் ராஜாத்தி என்பது கிடையாது. ராஜ கிரீடம் இருக்கலாம், ஆனா ராஜ கிரீடத்துக்கு மேல ஒரு ராஜா இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் கண்காணிக்கிறார். இப்போ முதல் இந்த ராஜக்கிரீடம் வஸ்தியின் தலையில் இருந்தது. அது அப்படியே எஸ்தரின் தலைக்கு வந்து, எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, இந்த வஸ்தியின் தலையிலிருந்து எடுக்கப்பட்டதற்கு நான் சொன்னேன், அவள் சொன்ன பிரதியுத்தரம் பதில். எஸ்தரின் தலைக்கு வந்ததற்கு என்ன காரணம்? அந்த எஸ்தர் 2:7 சொல்லுகிறது, அவள் ரூபவதி, அதாவது வஸ்தி மகா ரூபவதி, இவள் வெறும் ரூபவதி. 2வது, கர்த்தர் நல்லவன், தன் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக் கொண்டான். ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேக பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையில் ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படும் போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்கப்பட்டு, எஸ்தருக்கு இந்த கிரீடம் கிடைச்சதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? இவள் முதல் கொண்டு போய் வைக்கப்பட்டது ஏகாய் என்கிற நியாயம் விசாரிக்கிற, ஸ்திரீகளுக்கு வேண்டிய நல் காரியங்களை செய்கிற அந்த காவல் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட.
அந்த இடத்தை விட்டு அவன் நகர முடியாது. யார் கண்ணுக்கு படாம எங்கேயும் போக முடியாது. எங்கு யார்கிட்ட போய் எதை பேச முடியாது. ஒரு காவலில் வைக்கப்பட்டதை போல வைக்கப்பட்டவள் எஸ்தர். அந்த காவலில் வைக்கப்பட்ட எஸ்தருக்கு ராஜகிரீடம் கிடைத்தது. அரண்மனையில் இருந்த வஸ்தியின் ராஜகிரீடம் பறிக்கப்பட்டது. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தையும் நல்ல மேன்மையையும் நல்ல புருஷனையும் நல்ல பிள்ளைகளையும் நல்ல தொழிலையும் நல்ல வியாபாரத்தையும் நல்ல சபையையும் நல்ல ஊழியத்தையும் நன்றாய் வைத்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது காவலில் அடைக்கப்பட்டதை போல உங்களை மறைத்துக் கொள்வதுதான் நல்லது. அப்படி மறைத்து கொண்டால் உங்களுக்கு அந்த ராஜகிரீடம் நிலை. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஸ்திரீ என்கிற குணசாலியிலே முதலாவது எருசலேமின் குமாரத்தியை பார்த்தோம். இரண்டாவதாக எஸ்தர் ராஜாத்திக்கு கிடைத்த ஓர் ராஜ கிரீடத்தை குறித்து பார்த்தோம். மூன்றாவதாக இந்த ஸ்திரீ என்கிற குணசாலிக்கு கிடைத்த இன்னொரு கிரீடத்தை குறித்து உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். இந்த ஸ்திரீ எரேமியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 18வது வசனம். எரேமியா 13:18வது வசனம். நீங்கள் ராஜாவையும் ராஜாத்தியையும் நோக்கி தாழ வந்து உட்காருங்கள். உங்கள் சிரசின் சிங்காரமாகிய உங்கள் மகிமையின் கிரீடம் விழுந்ததென்று சொல்லுங்கள். உங்கள் சிரசின் சிங்காரமாகிய உங்கள் மகிமையின் கிரீடம் விழுந்ததென்று சொல்லுங்கள். இங்கு மூன்றாவது ஒரு குணசாலியான ஸ்திரீயை பார்க்கலாம். இந்த மூன்றாவது ஸ்திரீ யார் என்று சொன்னால் ராஜாவோடு இசைந்து இருக்கிற ஒரு ராஜாத்தி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. ஒரு ராஜாத்தி. அப்படியானால் ராஜாத்தி என்று சொன்னால் யார்? ராஜாத்தி என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? இந்த ராஜாத்தியை குறித்து வேதத்தில் நிறைய அனுமானங்களும் உண்டு, ஆதார வாக்கியங்களும் உண்டு. அப்ப இந்த ராஜாத்தியை குறித்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 ராஜாக்கள் 15:13. தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின உன் தாயாகிய மாகாளியும் ராஜாத்தியாய் இராதபடி விலக்கி விட்டான். கர்த்தர் நல்லவே. இந்த எரேமியா 13:18 மூன்றாவது ஒரு ஸ்திரீயை பார்க்கிறோம். அவள் ஒரு குணசாலியாய் இருக்க வேண்டியவள். அவளுடைய தலையிலே ஒரு கிரீடம் வைக்கப்படுகிறது. அந்த கிரீடத்துக்கு பேர் மகிமையின் கிரீடம். தேவனுக்கு மகிமையும் தயவும் உண்டாவதா. இந்த மகிமையின் கிரீடம் இப்ப என்ன ஆயிருச்சு? இந்த ராஜாத்தின் தலையிலிருந்து விழுந்துருச்சு. இப்ப ராஜாத்தின் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது என்று சொன்னால் கிரீடம் உடைஞ்சு போச்சு என்று அர்த்தம் அல்ல. அவளுடைய ராஜ கம்பீரமே விழுந்து போனது. இந்த ஸ்திரீயை குறித்து, இந்த ராஜாத்தியை குறித்து, இந்த மகிமையின் கிரீடத்தை பெற்ற ராஜஸ்திரியை குறித்து யாராவது படித்திருக்கிறீர்களா? இதை தேடி இருக்கிறீர்களா? இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ இருப்பதாக எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? சரி, கடந்து போகட்டும். இப்போ ஒரு ராஜாத்தி, ராஜாத்தின் தலையில் இருந்த மகிமையின் கிரீடம் விழுந்தது. இந்த மூன்றாம் ஸ்திரீயாகிய ராஜாத்தின் தலையில் இருந்த கிரீடம் விழுந்து போவதற்கு என்ன காரணம்? அந்த 1 ராஜாக்கள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். அங்க வசனம் அழகாய் சொல்லுகிறது, அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின உன் தாயாகிய மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு விலக்கி விட்டான். ஆமென். ஒரு ராஜாவை கொடுத்து
அந்த ராஜாவுக்கு இவளை ராஜாத்திய கொடுத்து, அந்த ராஜாத்தியா இருக்கிறது பத்தாம ஒரு சிங்காரத்தை கொடுத்து, அந்த சிங்காரத்துக்குள்ள ஒரு மகிமையை வச்சு, அந்த மகிமைக்குள்ள ஒரு கிரீடத்தையும் கர்த்தர் கொடுத்தா. இவ்வளவும் கொடுத்திருக்க இந்த ராஜாத்தி என்ன பண்ணா தெரியுமா? அவளுக்கு பிரியமான சில விக்கிரகங்களை கர்த்தர் நல்லவை, அதுவும் அருவருப்பான விக்கிரகங்களை அவளே உண்டு பண்ணுகிறார். அருவருப்பான விக்கிரகங்கள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, விக்கிரகங்கள் என்றாலே பொதுவாக ஊழியக்காரர்கள் நகைகளை சொல்லுவாங்க, அல்லது இச்சைகளை சொல்லுவார்கள், அல்லது ஆசைகளை சொல்லுவார்கள். ஆனா இந்த விக்கிரகங்கள் என்று சொல்லப்படுவது எதை குறிக்கிறது? வேதத்திலிருந்து ஒரு கிருபையுள்ள சத்தியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 115 சங்கீதம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாகும். 115 சங்கீதம். ஓ சோத்திரம், கர்த்தர் நல்லவர். 4, 5, 6 வசனங்கள். அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய கைவேலையுமாய் இருக்கிறது. கவனிங்க, அவைகளுக்கு வாய் இருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கு இருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையினால் சத்தமிடவும் மாட்டாது. இப்போ இந்த ராஜாத்தி என்கிற ஒரு ஸ்திரீக்கு ஒரு கிரீடம், அந்த கிரீடம் விழுந்து போனது காரணம் என்ன? அவள் உண்டு பண்ணினான விக்கிரகங்கள். இந்த விக்கிரகங்கள் என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? ஆவியான ரொம்ப அழகா சொல்றாரு. வாய் இருக்கு பேசாது, கண்ணு இருக்கு காணாது, காது இருக்கு கேட்காது, மூக்கு இருக்கு முகராது. இதுக்கு மேல நான் சொல்ல விரும்புறேன். இது எதை குறிக்குது? இன்னைக்கு இருக்கிற சில நல்ல ஆவிக்குரிய தாய்மார்களையும் ஆவிக்குரிய சகோதரிமார்களையும் ஆவிக்குரிய ஸ்திரீகளை காண்பிக்கும். ஆண்டவர் 32 பல்ல கொடுத்திருக்கார். ஒரு உள்நாக்க கொடுத்திருக்காரு, ஒரு வெளிநாக்க கொடுத்திருக்காரு. ஒண்ணுக்கு 2 நாக்கு இருக்கு. இவ்வளவு இருந்தும் இந்த வாய் சுவிசேஷம் பேச மாட்டேங்குது, சத்தியத்தை பேச மாட்டேங்குது. அப்புறம் கண்ணு, ஒண்ணுக்கு 2 கண்ணை கர்த்தர் கொடுத்திருக்காரு. 2 கண்ணை கொடுத்திருந்தோம், 1 மணி நேரமாவது உட்கார்ந்து பைபிளை திரட்டணும், படிச்சு பார்த்தோம், இல்லாட்டி ஏதோ ஒண்ணு வசனத்தை கவனிச்சு பார்த்தோம் சொல்லி அந்த கண்ணை திறந்து பைபிளுக்கு நேரம் நோக்கி பார்க்கறது கிடையாது. அப்போ வாயிருந்து பேசாத ஒரு விக்கிரகம் பெந்தேகோஸ்தே விக்கிரகம். கண்ணிருந்தும் காணாத ஒரு விக்கிரகம் ஞானஸ்நானம் எடுத்த விக்கிரகம். 3வது காதுகளிருந்தும் கேளாது. இவங்களுக்கு என்ன? ஓ சுத்திரம், அந்த பாஸ்டர் பேசுனா நல்லா இருக்கும், இந்த ஐயா பேசுனா நல்லா இருக்குமே தவிர உங்ககிட்ட கர்த்தர் பேசுனாரான்னு கேட்டா அந்த அளவுக்கெல்லாம் நான் விசுவாசி கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? உங்க காதுகள் இன்னும் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. விக்கிரக கோவில்களில் இருக்கிற விக்கிரகத்தை விட உங்க ஜீவியமே ஒரு விக்கிரகமாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவே. காதுகள் இருந்தும் கேளாது, மூக்கு இருந்தும் முகராது. இந்த மூக்கு வச்சுக்கிட்டு முகரல, இந்த மூக்கு வாசனை பிடிக்கலன்னு பைபிள் சொல்லுது. இது எதை குறிக்கிறது? உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ ஒண்ணு சொல்லிடுறேன். பரிசுத்த ஆவிக்குன்னு ஒரு வாசனை இருக்கு. பரிசுத்தாவிக்குன்னே ஒரு வாசனை. அந்த பரிசுத்த ஆவியின் வாசனை எப்படி இருக்குன்னா, பூமியில் இருக்கிற எந்த பூக்களுக்கும் இல்லாத ஒரு வாசனை. கர்த்தர் நல்லவை. எந்த தோட்டத்துக்கு போனாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மகரந்த மறுரூப மகிமையான வாசனை. அப்படிப்பட்ட ஒரு வாசனை நிறைந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப விரும்ப, அதை கூட முகர முடியாத மூக்கு அறுப்பட்ட மனுஷிகளாய், மூக்கு அறுப்பட்ட பிள்ளைகளாய் அநேகர் இருக்கிறார்கள். அதனால தான் அந்த மகிமையின் கிரீடம் விழுந்தது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே,
இது எல்லாத்தை விட எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை என்னன்னா, அந்த சங்கீதம் 115:7 சொல்லுது, ஓ தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டார். இந்த வசனம் யாருக்கு நிறைவேறுதுன்னா, அதிகாலை இருட்டோட ஜெபத்துக்கு வர்றவங்களுக்கும் இங்க ராத்திரியில இரவுக்குற ஜெபத்துக்கு வர்றவங்களுக்கு தான். ஸ்தோத்திரம் பண்ணுவோம்னா அங்க சத்தம் வராது, துதிப்பம் என்றால் சத்தம் வராது. வந்த உடனே மொபைல மியூட்ல போட்டுட்டு காப்சி காராவடை அப்படின்னு சொல்லி அப்படியே மௌனத்தில் இறங்கி விடுகிறாங்க. தொண்டை இருந்தும் சத்தமிடுவது கிடையாது. ஆனா ஒரு தேவ சமூகத்துக்கு வரும்போது, ஒரு கூட்டத்தை நடத்துகிறவர்கள் சொல்லும் போது, ஒரு கண்காணிகள் தெரிவிக்கும் போது, ஒரு ஊழியக்காரன் அறிவிக்கும் போது, வெட்கத்தை விட்டு சூழ்நிலையை மறந்து யார் இருந்தாலும் தயங்காமல் நல்ல கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். அப்பதான் அந்த மகிமையின் கிரீடம் உங்க தலையில இருக்கும். அதனால நீங்க குணசாலிகளாய் மாற முடியும். இந்த ராஜஸ்திரியா, இந்த ராஜாத்தியா இருந்தும் அவள் தன் கிரீடத்தை கீழே விழவிட்டு விட்டாள். ஓ, அதுவும் மகிமையின் கிரீடம், மகிமையின் கிரீடம். என்ன ஆச்சரியம் பாருங்க, 3 கிரீடத்தை பார்த்திருக்கிறோம். ஒன்று சிங்காரமான கிரீடம், ஓ கர்த்தர் நல்ல. 2வது ராஜ கிரீடம், 3வது மகிமையின் கிரீடம். இதுல சிங்காரமான கிரீடமும் கீழே ஓ அசிங்கமாய் மாறிவிட்டது. கர்த்தர் அளவே மகிமையின் கிரீடமும் விழுந்து விட்டது. ஆனா ராஜ கிரீடம் மட்டுமே எஸ்தரின் தலையிலே நிலைத்திருந்தது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஸ்திரீ என்கிற குணசாலியிலே இந்த 3 ஸ்திரீகளில் நீங்கள் எந்த ஸ்திரீயா இருக்கிறீர்கள் என்பதையும், இனி இருக்க போகிறீர்கள் என்பதையும் தயவாய் கவனிங்கள். இன்னும் ஒரே ஒரு ஸ்திரியை குறித்து உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் இன்றைக்கு வாசித்த அந்த தலையங்க வாக்கியம், அந்த தலையங்க வாக்கியம் எது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறான். லட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறான். இங்கு 4வதா ஒரு ஸ்திரீ குணசாலி என்கிற பட்டத்தை உடைய, குணசாலி என்கிற பெயரை உடைய ஒரு ஸ்திரீயை பார்க்க. இந்த குணசாலியான ஸ்திரீ, அவளுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம்னா, அந்த 4ஆம் வசனம் சொல்லுது, தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கு. அப்போ இந்த 4வது ஸ்திரீ புருஷனை உடைய ஒரு ஸ்திரீ. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 4 ஸ்திரீகளை இன்னைக்கு பார்க்கிறோம். ஒன்று எருசலேமின் குமாரத்தியாகிய ஸ்திரீ. 2வது கர்த்தர் நல்லவே எஸ்தர் என்கிற ஸ்திரீ. 3வது ராஜஸ்திரீ. இப்ப 4வது புருஷனை உடைய ஸ்திரீ. தன் புருஷனுக்கு என்று பார்க்கிறோம். இந்த புருஷனுக்கு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? புருஷனுக்கு என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் அங்கு இந்த புருஷனுக்கு என்ற வார்த்தைக்கு அழகான ஒரு விளக்கம் இருக்கிறது. வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 34வது வசனம். அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறார். கவனிக்கணும். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுது. இப்ப புருஷனுக்குரிய ஸ்திரீ என்றால் என்ன அர்த்தம்? விவாகமானவள் என்ற அர்த்தம். புருஷனுக்குரிய ஸ்திரீ என்று சொன்னால் விவாகமானவள். அப்போ விவாகமான ஸ்திரீ யார்? பைபிள்ல விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரீ என்று யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 40வது வசனம். 1 சாமுவேல் 25:40 வாசிக்கிறேன். தாவீதின் ஊழியக்காரர்
கர்மேலில் இருக்கிற அபிகாயில் அண்டைக்கு வந்து, தாவீது உன்னை விவாகம் பண்ண மனதாய் எங்களை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அவளோடு சொல்லுகிற போது, இப்ப 4வது ஸ்திரீ புருஷனை உடைய ஸ்திரீ. இந்த புருஷனை உடைய ஸ்திரீ என்றால் விவாகம் பண்ணினவள், கல்யாணம் பண்ணினவள் அல்லது திருமணம் பண்ணினவள் என்றார். அப்போ இந்த கல்யாணம் பண்ணினவள், திருமணம் பண்ணினவள், விவாகம் பண்ணினது யார் என்று கேட்டால், இங்கே 1 சாமுவேல் 25:40 பார்க்கிறோம். தாவீதை விவாகம் பண்ணினதான அபிகாயில். இந்த அபிகாயில் புருஷனை உடைய ஸ்திரியாய் இருக்கிறார். சரி, இந்த அபிகாயில் குணசாலியா அப்படின்னு கேட்டாக்கா, ஓ தைரியமாய் நான் சொல்லுவேன், ஓ அவள் குணசாலிதான். ஏனென்றால் நான் அவளை பார்த்தது கிடையாது, ஆனால் அவளை குறித்து என் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த அபிகாயிலிடத்தில் காணப்பட்ட நல்ல குணாதிசயம் என்னன்னா, நிறைய காரியத்தை சொல்லலாம். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச 1-2 காரியத்தை சொல்றேன். 1 சாமுவேல் 25 6வது வசனம். அவனை நோக்கி, ஓ கர்த்தர் நல்லவர், நீர் வாழ்க, உமக்கு சமாதானம், உம்முடைய வீட்டுக்கு சமாதானம், உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி அவனை வாழ்த்தி. இப்ப நல்லா கவனிக்கணும், இந்த அபிகாயிலிடத்தில் அவள் குணசாலி என்பதற்கு காணப்பட்ட முதல் காரியம் என்னன்னா, நல்ல சமாதானத்தை விரும்புகிற அருமையான ஸ்திரியா இருக்கு. சில ஸ்திரீகள் சந்தோஷத்தை மட்டுமே விரும்புவாங்க. ஆனா சந்தோஷம் என்பது சரீரத்துக்குரியது, சந்தோஷம் என்பது தற்காலிகமானது. ஆனா சமாதானம் என்பது நிரந்தரமானது. ஏன் நிரந்தரம் சொல்றேன்னா, இயேசுவே சொன்னாரு, உலகம் தரக்கூடாததும் உலகம் எடுக்க கூடாததுமான சமாதானம். அப்ப சந்தோஷம் என்பது உள் அரங்கு என்கிற வீட்டுக்குள் காணப்படக்கூடியது. சமாதானம் என்பது உலகளாவியது. அப்போ இந்த குணசாலியான அபிகாயிலின் ஜீவியத்துல 3 சமாதானம் இருந்தது. 1 அவளுக்குள் சமாதானம், 2வது வீட்டுக்குள் சமாதானம், 3வது தன்னோடு இருக்கிற எல்லாரையும் சமாதானமாய் வைத்துக் கொள்ளுவது. எவ்வளவு அழகான குணாதிசயம் பாருங்க. இந்த கிருபையுள்ள சத்தியத்தை கேட்கிற என் அன்பு சகோதரிமார்களே, என் அன்பு தாய்மார்களே, என் அன்பு ஊழியக்கார சகோதரிகளே, இப்படிப்பட்ட சமாதானத்தின் பாத்திரங்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? சரி, இந்த அபிகாயிலிடத்தில் காணப்பட்ட இன்னொரு சுபாவம் என்ன? 8வது வசனம் 1 சாமுவேல் 25:8 சொல்லுகிறது, உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள், ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்கவே. ஓ கர்த்தர் நல்லவர், தாவீது சொல்லி அனுப்புறான், ஓ சத்துரம், இந்த வாலிபர்களுக்கு தயை கிடைக்க வேண்டும். அவன் சொல்லி அனுப்பினபடியே நாபால் என்கிற மனுஷன் மூலமாய் தாவீதுக்கு தயை கிடைத்ததோ இல்லையோ, இந்த அபிகாயில் மூலமாக தாவீதுக்கும் தாவீதால் அனுப்பப்பட்ட வாலிபர்களுக்கும் நல்ல தயை கிடைத்தது. அப்படியானால் இந்த குணசாலி என்கிற அபிகாயிலுக்குள் காணப்பட்ட 2வது தன்மை என்னன்னா, அவள் நல்ல தயை பெருத்தவள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த அபிகாயில் ஜீவியத்திலே தயை மாத்திரமல்ல, இந்த அபிகாயிலுக்கு 3வது இருக்கிற நல்ல குணத்தை காண்பிக்கிறேன். 1 சாமுவேல் 25:18 வாசிக்கிறேன். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை கொலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து
கழுதையின் மேல் ஏற்றி. இப்ப கவனிங்க, இந்த அபிகாயிலிடத்தில் காணப்பட்ட மூன்றாவது குணசாலிக்குரிய அடையாளம் என்னன்னா, அளவு பார்க்காமல் கொடுக்கிறவன். இதுதான் இங்கு தேவஜனங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சக்தி. அளவு பார்க்காமல் 200, 2 துருத்தி, 5 ஆடு, 5 படி, 100 திராட்சை கூட, 200 அத்திப்பழம். ஓ கர்த்தர் நல்லவை. அப்ப எவ்வளவு ஆயிடுச்சு? ஓகே, 200 400 பிளஸ் 100 500, கிட்டத்தட்ட 512 வகையான பொருட்கள். 512 வகையான பொருட்களை இந்த அபிகாயில் தாவீதுக்கு கொடுக்கிறார். எனக்கன்பானவர்களே, எவ்வளவு நல்ல ஒரு தெய்வீக தன்மை, எவ்வளவு அழகான ஒரு தாராள தன்மை. இப்ப சில நினைக்கலாம், குணசாலின்னு பேசிட்டு கடைசியா ஐயா மடியிலேயே கைய வைக்கிறாரு, கரெக்டா கொடுக்கறதுல கொண்டு வந்து முடிச்சிட்டாரு. கொடுக்கிறதை குறித்து மாத்திரமல்ல, அந்த கொடுக்கிறதினால் கிடைக்கிற சேமத்தையும் சொல்லுகிறேன். இதை வசனத்திலிருந்து மாத்திரமல்ல, என் வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து சொல்றேன். அளவு பார்க்காமலும் திறந்து பார்க்காமலும் தாராளமாய் கொடுக்கிற ஒரு மனுஷியாக நாம் மாறுவோம் என்று சொன்னால், நம்முடைய சந்ததியும் தலைத்தோம், நம்முடைய தலைமுறையும் தலைத்தோங்கும், நம்முடைய வம்சமும் தலைத்தோங்கும். இதுதான் இந்த அபிகாயிலினிடத்தில் காணப்பட்ட கர்த்தர் நல்லவே அருமையான குணம். எல்லாவற்றை விட கடைசியா இந்த அபிகாயிலின் நல்ல குணசாலிக்குரிய 4வது ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். அந்த 1 சாமுவேல் 25:26, அதாவது 25ஆம் அதிகாரம் 26வது வசனம். இப்போதும் என் ஆண்டவனே, நீ ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரிக்கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆக கடவர். இந்த அபிகாயிலினிடத்தில் காணப்பட்ட 4வது நல்ல குணசாலியின் தன்மை என்னன்னா, ஒரு ஊழியக்காரனை, ஒரு தேவ மனுஷனை யுத்தத்துக்கு அனுப்பாமல் அந்த யுத்தத்தையே அவள் தடுத்து போடுகிறான். தாவீத பார்த்து சொல்றா, நீ கத்தியும் எடுக்க வேண்டாம், ஈட்டியும் எடுக்க வேண்டாம், யுத்தம் பண்ண வாலிபர்களை அனுப்பவும் வேண்டாம். நீர் நீதிமான், கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். எந்த சத்துருக்கள் உமக்கு விரோதமாய் வருகிறார்களோ அவர்களை கர்த்தர் நாபாலை போல மாற்றுவார். நீர் சும்மா இரும் என்றார். ஒரு பெரிய யுத்தத்தை தடுக்கிற சமயோசித ஞானமுள்ள ஸ்திரியாய் அபிகாயில் காணப்பட்டாள் ஐயா. இதுதான் இந்த குணசாலியான ஸ்திரீ என்கிற குணசாலியின் 4வது குணசாலியின் 4வது அனுபவம். நம்முடைய வாழ்க்கையில சண்டைக்காரர்கள் இருக்கலாம், வாக்குவாதக்காரர்கள் இருக்கலாம், குற்றம் சாட்டுகிறவர்கள் இருக்கலாம், அருவருப்பாக பேசுகிறவர்கள் இருக்கலாம். நாம் சண்டையை மூட்டுகிறவர்களா இருக்கக்கூடாது, கோல் மூட்டுகிறவர்களா இருக்கக்கூடாது. இந்த அபிகாயிலை போல சண்டையை நிறுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். ரத்தம் சிந்துதலை தடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். யாரையும் தூண்டிவிட்டு, யாரையும் ஏவி விட்டு, யாரையும் பழி சுமத்தி அவர்களை உற்சாகப்படுத்தி பழி வாங்குதலுக்கு அனுப்பக்கூடாது. அதுதான் நல்ல ஒரு தாயினுடைய, நல்ல ஒரு மனைவியினுடைய, நல்ல ஒரு ஸ்திரீயினுடைய அற்புதமான குணம். இந்த அபிகாயிலின் ஜீவியம் யுத்தத்தை தடுக்கிற ஜீவியமாயுது. அதனாலதான் இன்றைக்கு கர்த்தர் சொன்னா, நாம் இன்றைக்கு பார்ப்பது 5வது குணசாலி ஸ்திரீ என்கிறதான குணசாலி. அந்த ஸ்திரீ என்கிற குணசாலியிலே 4 ஸ்திரீகளை கர்த்தர் நமக்கு காட்டியிருக்கிறார். ஒன்று எருசலேமின் குமாரத்தி என்கிற ஸ்திரீ. கர்த்தர் நல்லவர், அவளுக்கு சிங்காரமான கிரீடம்.
இரண்டாவது ராஜாத்தி என்கிற ஒரு ஸ்திரீ, அவளுக்கு கர்த்தர் மகிமையின் கிரீடம். மூன்றாவதாக வஸ்தி என்ற பெயரில் வந்தேன், வஸ்திக்கு பதிலாக வந்தேன், எஸ்தர் என்கிற ஸ்திரீ, அவளுக்கு ராஜ கிரீடம். நான்காவதாக புருஷனையே கிரீடமாய் வைத்துக் கொண்டிருக்கிற ஸ்திரீ, தன் புருஷனையே தனக்கு கிரீடமாய் வைத்திருக்கிறவர். இப்ப தெரியுதா, மற்ற 3 கிரீடங்களை விட நல்ல ஒரு கிரீடம் ஸ்திரீக்கு எதுன்னா தன் புருஷனை கிரீடமாய் வைத்திருப்பது. இதுதான் பாக்கியம். அதுக்கு நீங்க விவாகம் பண்ண வேண்டும். விவாகம் பண்ண இடத்துல ஞானமாய் நடக்க வேண்டும், சமாதானத்தை நாட வேண்டும். இந்த சமாதானத்தையும் இந்த இரக்கத்தையும் இந்த நல்குணத்தையும் கொடுக்கிற தன்மையும் யுத்தத்தை தடுக்கிற பாக்கியத்தையும் தேவன் உங்களுக்கும் கொடுப்பாராக. கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால் நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேளை இதோ நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் உங்களுடைய சமூகத்தில் கூடி வந்து 5வது குணசாலியை குறித்து, ஸ்திரீ என்கிற குணசாலி 4 ஸ்திரீகளின் கிரீடங்களை குறித்து கர்த்தர் கற்றுக் கொடுத்தீரே. எங்கள் அருமையான எங்கள் தாய்மாருடைய, அருமையான எங்கள் சகோதரிகளுடைய, அருமையான எங்கள் ஊழியத்திற்கிற எல்லா பெண்களுடைய தலையிலும் அந்த ராஜ கிரீடம் இருப்பதாக, தன் புருஷனையே கிரீடமாய் தரித்துக் கொண்டிருக்கிற அபிகாயிலின் நற்கிரியைகள் இருப்பதாக தேவனுடைய தயை தாங்கட்டும், தேவனுடைய அனுக்கிரகம் தாங்கட்டும். இரவில் நல்ல நித்திரை தான், காலை இருட்டோட ஜெபத்துல கலந்து கொண்டு தீர்க்க தரிசனங்களையும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் வேதத்தின் ஆழங்களையும் கற்றுக்கொள்ள தேவன் கிருபைத்தார். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.